அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு படத்தோட சந்திப்பில் முடிகிறேன். ஹாலிவுட் மூவி தான். அது 2001 வந்தது. த அனிமல். ராப் ஷ்னீடர் நடித்தது. எனக்கு தோற்றத்தில் வரப்போ தான் நிக்கோலஸ் கேஜ் மாதிரியே தோணும். ராப் ஷ்னீடர் வந்து மார்வின் மேங்னு ஒரு போலீஸ்மேனாக இருப்பார். ஆனால் ரொம்ப தைரியமே இல்லாமல் ரொம்ப குழையாக பயந்துட்டு இருப்பார். அவருக்கு வந்து காலின் ஆஸ்கல், அதாவது ரியானான்ற பெண்ணோட வந்து ரொம்ப பிடிக்கும் அவளை. ஆனால் அவளை வந்து கவர முடியாமல் ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட் அவளை வந்து அவள் கவரணும்னு நினைப்பார். முடியாது, பயந்துட்டு இருப்பார். எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவார். ரொம்ப ஒரு காமெடியாக இருக்கும் அதெல்லாம். அப்போ வந்து ஒரு ஸ்டேஷனில் தனியாக இருக்கும் பொழுது, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தனியாக இருக்கும் பொழுது, ஒரு எமர்ஜென்சி அதை பண்ணலான்னு போகும்பொழுது என்ன பண்ணுவார், விழுந்து இன்ஜூர் ஆகிடும். அப்போ இவரை வந்து வைல்டர்னு, டாக்டர் வைல்டர்னு ஒருத்தர் காப்பாற்றுவார். அவர் ஒரு மேட் சயின்டிஸ்ட். அவர் என்ன பண்ணுவார், இந்த மிருகங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறவர். அவர் என்ன பண்ணுவார், இவருக்கு வைத்தியம் பார்க்கும் பொழுது என்னத்தையோ ஒரு சீரத்தை, மிருகத்தோட சீரத்தை எல்லாம் வச்சு உறுப்புகள் அது இதெல்லாம் வச்சு பண்ணும்போது இவர் ஏதோ சீரத்தை ஏற்றி விட்டுருவார். திடீர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியமானவனாக வந்துடுவார். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணக்கூடியவர். ஒரு நாள் கழித்து பார்த்திங்கன்னா என்ன நடச்சுன்னு தெரியாமல் இவர் கொஞ்சம் வெளியே வரும்பொழுது பார்த்தா முரட்டத்தனத்தோடு வருவார். பார்த்தா நார்மல் பிஹேவியராகவே இருக்காது இவருக்கு. அப்புறம் ஒரு போதைப்பொருள் கடத்தப்படும் போது இவர் ஸ்னிஃப் பண்ணி அப்படி மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சி சொல்கிறதால அவர் அந்த கடத்தல்காரனை பிடிச்சிருவாங்க. அவர் பெரிய ஆளாகிடுவார். ரொம்ப ஹால் ஆஃப் ஃபேமில் வந்துடுவார். அப்போ இவர் ரிகானாவும் சந்திப்பார். அவங்களோட ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். பார்த்திங்கன்னா இந்த சீன் முடிஞ்சோடனே வெளியே வந்து இந்த டாகெல்லாம் வந்து டாகோட ஏதோ சீரத்தை ஏற்றிடுவார் இந்த டாக்டர் இவர் மேலே. இந்த மிருகங்கள்லாம் தன்னோட எல்லையை சுற்றி இந்த யூரினேட் பாஸ் பண்ணி அந்த எல்லையை குறித்து வைக்கிங்களா, அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுவார், அவர் வீட்டை சுற்றி அங்கங்கே வாசலில், அவர் வீட்லேயும் சரி வாசல்லாம் யூரின் போய் வச்சுருப்பார். ஏன்னா அந்த மிருகங்கள் அந்த அடையாளத்தை உண்டாக்குமா, அந்த மாதிரி அந்த சீரத்தை ஏற்றுனதெல்லாம் அப்படி பண்ணி வச்சுருப்பார் அவர். சீரம் அது மாதிரி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி. இவருக்கு தனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியாது. ஆனால் பெரிய வீரனாயிருவார். ஆனால் இது ஒன்றும் பிரச்சனையும் முடிஞ்சது. ஒரு பசுவை வந்து எங்கேயோ பார்க்கும்போது ஒரு கொண்டு ஏதோ தாக்கிடுவார். அது வந்து ஒரு பெரிய இதாயிரும். இவர் மேலே ஒரு பெரிய மிஸ்டேக் ஆகிடும். மார்வின் மேலே தூக்கத்தில் நடக்கிற வியாதியெல்லாம் இருக்கும். இவருக்கு தூக்கத்தில் நடந்து போவார். அப்புறம் பார்த்தா இவர் ஒரு நாள் ரியானாவோட இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு இது வந்து கொல்லப்பட்டிருக்கும். இவர் தான் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொல்லப்பட்டிருப்பார். ஒரு கொலை நடந்திருக்கும். அது இவர் தான் பண்ணிட்டாருன்னு சொல்லி ரொம்ப போலீஸ் வந்து ஸ்கெட்ச் போட்டு இவரை பிடிப்பாங்க. கடைசியாக பார்த்தா இன்னொருத்தர் இவர் நினைப்பார், இந்த டாக்டர் வைல்டர் வேறு யாருக்கோ இந்த மாதிரி மருந்து சீரத்தை செலுத்தியிருக்காரு. அவங்க தான் அனிமலிஸ்டிக்காக நடந்து இந்த மாதிரி கொண்டிருக்காங்கன்ட்டு மார்வின் வந்து கண்டுபிடிக்கும் போது பார்த்திங்கன்னா இது கடைசியாக வந்து இவங்க இப்போ அந்த சிஸ்க் அவர் வந்து இவரை வந்து இது காப்பாற்றுவார். சிஸ்க்கும் மைல்ஸும் வந்து இவங்களை காப்பாற்றுவாங்க. இந்த இது வந்து யாரோ ஒருத்தர் வந்து நான் தான் பண்ணேன், மைல்ஸுன்றவர் வந்து நான் தான் பண்ணேன், நான் ஒரு பிளாக், அதனால நான் வந்து மிருகமாக நடந்துட்டு நீங்களா என்ன இது பண்ணுறீங்கன்னு அவங்கள வந்து இது பண்ணிடுவார். அதுக்கு முன்னாடி அந்த கொலை பண்ணவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வைல்டோட அதர் பேஷண்ட் ஒரு பேஷண்ட் என்ன பண்ணுவார், மிருகங்கள் நான் ரொம்ப காப்பாற்றுவேன், ஒரு வல்ச்சருக்கும் ஒரு டர்க்கிக்கும் அவங்க வந்து நான் பாதுகாப்பு கொடுத்துருந்தேன், அதை வந்து கொல்ல வந்தாங்க, அதுக்கு தான் நான் அவங்கள கொன்னேன், வேட்டைக்காரங்களை கொன்னேன்னு சொல்லிடுவார். அதுக்கு மேலே மைல்ஸ் வந்து நான் தான் வந்து அந்த இவங்களெல்லாம் வேட்டைக்காரங்களை கொன்னேன்னு, நான் பிளாக்குன்றதை என்ன தாக்குறீங்க அது இதுன்னு சொன்னோடனே அவரை மன்னிச்சு விட்டுருவாங்க. கடைசியாக ஒரு வருஷம் கழித்து மார்வினும் தப்பிச்சிருவாங்க. எப்படியோ அந்த கேஸ்லாம் நடக்கும்போது இது காமெடியாக இருக்கும். இந்த மார்வினும் ரியானாவும் கல்யாணம் ஆகிட்டு ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க. ஒரு அனிமல் சாங்சுரி ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து இவங்க ஒரு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ டாக்டர் வைல்டர் வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி மருந்தெல்லாம் செலுத்தி இருக்கவர் வந்து நோபல் பரிசு வாங்கிட்டு இருப்பார். இந்த படமே ஒரு காமெடியான படமாக இருக்கும். அவருடைய அனிமல் பிஹேவியர்லாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு மாதிரி முழிக்கிறது, நடக்கிறது, வாயில் வந்து அந்த கோழி இறக்கையை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறது, நாய்க்குட்டியிலன்னு எல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவார். நிறைய மிருகங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணுவார். சேஷ்டையெல்லாம் ரொம்ப பண்ணுவார். கண், காது, மூக்கு எல்லாத்தையும் நடக்கிறது, சொறிகிறது, குதிக்கிறது, எல்லா விஷயம் பண்ணுவார் ராப் ஷ்னீடர். ஒரு வித்தியாசமான ஒரு படம் இது. நிச்சயம் ஒரு ஜாலியான இதுக்காக பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் உள்ள படம் தான் இது. நிச்சயம் பாருங்கள். ஒரு டைரக்டர் வந்து லூக் கிரீன்ஃபீல்டு. நன்றி.